வயநாட்டில் ஏற்பட்ட அந்த கடுமையான மலைச்சரிவு, அதேபோல் இப்பொழுது ஆந்திராவில் விஜயவாடா பகுதியில் பெய்த கனமழை, இப்படி நாடெங்கிலும் பல்வேறு பேரிடர்கள் இன்றைக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. இதே நாம் இன்னொரு 3 மாதங்கள் பின்னோக்கி சென்றோம் என்றால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய உலக வெப்பமயமாதல் மிகப்பெரிய வெப்ப அலை வீசியது. அதிலே பல இடங்களில் உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதனையும் இன்றைக்கு எல்லா இடங்களும் இதற்கு முன்பு நாம் பேரிடர் என்று பார்த்தால் புயல், பெருவெள்ளம் போன்றவற்றைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். 2004க்கு பிறகு சுனாமி என்ற பேரிடரை முதல் முறையாக சந்தித்தோம். ஆனால் இப்பொழுது கடுமையான கனமழையின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போ வெப்பமயமாதலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்றைக்கு பேரிடரை நாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த நிதி அறிக்கையிலே சேர்த்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் நாம தான். குறிப்பா நாம இன்றைக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் நமது உலகம் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கின்ற பல்வேறு பேரிடர்களால் நமக்கு தந்திருக்கின்ற எச்சரிக்கை என்பதை நாம் தயவு செய்து யாரும் மறந்துவிடக்கூடாது, அதை கடந்து செல்லவும் கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, எதனால் இது ஏற்படுகிறது? உலக வெப்பமயமாதல் எதனால் ஏற்படுகிறது என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளியேற்றக்கூடிய அந்த வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதே போல் நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், குளோரோஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு வாயுக்கள், பசுமை வாயுக்கள் அதிகமாக வெளியேற்றப்படுவதால் இன்றைக்கு இது போன்ற உலக வெப்பமயமாதலால் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம், தெர்மல் பவர், அணு உலை மூலமாக தயாரிக்கப்படுகின்ற மின்சாரம், அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசலால் வெளியேற்றப்படுகின்ற அந்த வாயுக்கள், இப்படி எல்லா இடங்களிலும் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இயற்கைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் மாற்று வழிக்கு நாம் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் இயற்கையை பாதுகாக்கிறோம். அதே போல் நாம் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ரெனவபிள் எனர்ஜி, இன்றைக்கு சோலார் மூலமாக, அதே மாதிரி சூரிய ஒளி மூலமாக பெறப்படுகின்ற இந்த மின்சாரம், காற்றாலை மின்சாரம் ஒரு நாளைக்கு சூரிய ஒளி மூலமாக இன்றைக்கு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறார் என்றால் அந்த நிலைக்கு உயர்த்தி காட்டியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 2030க்குள்ளாக நாம் அனைவரும் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 43% ஒவ்வொரு மாநில அரசும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் அதற்கான இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த இலக்கை நோக்கி இன்றைக்கு வேகமாக பயணித்துக் கொண்டு 2030க்குள்ளாக 43% அதற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த தொடங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதே மாதிரி தூத்துக்குடி, இன்றைக்கு அமெரிக்கா சென்றிருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டில் கிரீன் ஹைட்ரஜன் இண்டஸ்ட்ரிக்கான ஒப்பந்தங்களை நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் இதெல்லாம் பசுமை எரிவாயுக்கள், அப்புறம் எரிசக்திகள். அதோடு மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு அடுத்த கட்டமான பீக் அந்த சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் நம்ம பகல் நேரத்தில் தான் மின்சாரத்தை பெற முடிகிறது. சரி, பீக் ஹவர்ஸ் சாயந்தரம் 6 to 10, அதிகாலை 5 to 8 மணி, இந்த டயத்தில் நாம் என்ன செய்கிறது என்று யோசித்த நம் முதலமைச்சர் அவர்கள் அதற்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். பகல் நேரத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்தி, சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி நீர்த்தேக்கங்களில், பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களில் நீரேற்றி அங்கே சேமித்து வைப்பது, அதை இந்த பீக் ஹவர்ஸில் மின்சாரத்தை தயாரிப்பதற்காக நமது முதலமைச்சர் அவர்கள் புனல் நீர் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தையும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி அரசாங்கம் பல திட்டங்களை இன்றைக்கு இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தக்கூடியது பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கைக்கு எதிரானது. இந்த நிலத்தில் நீர் மாசு
நிலம் மாசுபடுகிறது, விலங்கினங்கள் அதன் கடல் வாழ் உயிரினங்கள், இப்படி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்னால் நாம் பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விட மிக மிக முக்கியமான செய்யக்கூடாத செயல் இந்த பிளாஸ்டிக்கை எரிக்கிறது. தயவு செய்து செய்யாதீங்க. பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனா டயாக்சின் என்ற வேதிப்பொருள் அது வெளியாகுது. அது 4000 5000 கிலோமீட்டருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்கிறாங்கன்னு நம்ம கடந்து போயிடலாம். 4000 5000 கிலோமீட்டர் கடந்து செல்லக்கூடியது. அதை சுவாசிக்கின்ற பொழுது கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வருகிறது. எந்த இடத்துல யார் பிளாஸ்டிக் எரித்தாலும் தயவு செய்து நம்ம இளைஞர் சமுதாயம், சமூக ஆர்வலர்கள் அதை தடுக்க வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு நமது எஃப்எம் தொடங்கி இருக்கிறார் 92.5 அந்த பிக் எஃப்எம் தொடங்குற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியோடு சேர்ந்து அவர்கள் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்தெடுத்திருக்கிறார்கள். மக்கும் குப்பைகளை நாம் குப்பைகளாக பயன்படுத்த முடியும் விவசாயத்திற்கோ, மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்ப முடியும். அதையும் நாம் எடுத்து செல்கின்ற வகையில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 23/12/2021 அன்று சென்னை கலைவாணர் அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் துணிப்பைகளை மஞ்சப்பைகளை நாம் பயன்படுத்த தொடங்கி இருக்கோம். அதோடு மட்டுமல்ல, நிறைய இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் மாற்றாக இன்றைக்கு துணிப்பைகளை அவர்கள் விற்பனைக்கு பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். 25% இன்றைக்கு பிளாஸ்டிக் இன்றைக்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து சார் நிறைய இடங்களில் குப்பை கிடக்கு சார், குப்பை மேடுகள் இருக்கு, அதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே பெரிய பெரிய குப்பை கிடங்குகளில் 100 வருஷமா தேங்கி இருந்த குப்பைகளில் கிட்டத்தட்ட 253 இடங்களில் இருந்த குப்பை கிடங்குகளில் பயோமைனிங் அப்படிங்கிற முறையில் பிரித்தெடுக்கின்ற முயற்சியில் கிட்டத்தட்ட 149 இடங்களில் முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த குப்பைகள் பிரித்தெடுக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, விவசாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலான உயிர் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு அந்த இடங்களில் மரங்கள் நடப்பட்டு அந்த பணிகள் தொடங்கியிருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நிறைய இடங்களில் என்ன பிளாஸ்டிக் இருக்குது சார், என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலில் போய் பிளாஸ்டிக் கலக்குது, அதனால் நிறைய பாதிப்பு. நாம் அந்த மீன்கள் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை உண்பதனால் பார்த்தீங்கன்னா மீன்கள் சாகிறது மட்டுமல்ல, அது ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலக்குது. அந்த மீன்களை நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புலையும் இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லா ரத்தத்திலையும் கலக்கக்கூடியது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இதையெல்லாம் தடுக்கணும்னு தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆண்டு முழுவதுமான ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிளாஸ்டிக் கலெக்ஷன் டிரைவ் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நமது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக 50 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி, அதேபோல் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் தேங்கி இருக்கின்ற அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வாரம் ஒரு மாவட்டம் முழுவதும் கலெக்ட் பண்ணி அதை மறுசுழற்சிக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாம் விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கடலில் பார்த்தீங்கன்னா மீன்பிடிக்க மீனவர்கள் வலைகளை பிளாஸ்டிக்கை தான் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்திட்டு அந்த பயனற்ற வலைகளை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டு போயிடுறோம். அது திருப்பி கடலுக்கு போகிறோம், பல இடங்களில் மாசுபடும். அதற்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் காசிமேடு பகுதியில் முதல் கட்டமாக அந்த பயனற்று தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை அந்த வலைகளை மறுசுழற்சிக்கு அனுப்புறது. காசு கொடுத்துக்கிறோம், எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கி அதை மறுசுழற்சிக்கு அனுப்புகின்ற திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியான எல்லா பணிகளும் மேற்கொண்டாலும் இதையெல்லாம் நாம் படிப்படியாக இப்போ இந்த வேஸ்ட், கார்பேஜ், எலக்ட்ரானிக் குப்பைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதற்கு ஒவ்வொரு தொழிற்சாலைகள் தொடங்குறப்போவும் நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், துறை அதிகாரிகள் கட்டுப்பாடுகள் கொடுத்த நிபந்தனையோடு தான் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுகிறது. இபிஆர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது மூலமாக தான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். இதன் மூலமாக அவர்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் எதாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஃபேன் எதுவாக இருந்தாலும் 50% அவங்க ரீகலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோட அது ஆண்டுக்கு டார்கெட்டுன்னு இவ்வளவுன்னு வச்சுருக்கோம். அதையும் தீவிரமாக இனி கண்காணிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு இந்த வேஸ்ட்டை நாம் ஏன் சார் கலெக்ட் பண்ணணும், அது பாட்டுக்கு பூமியில் போயிட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அதுலேயும் இருக்குது. குறிப்பாக வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கின்ற மெர்க்குரி, லெட், காட்மியம், அதே மாதிரி பிளாஸ்டிக் போன்றது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல
மனித இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு நச்சு வாயுக்கள், நச்சு பொருட்கள் என்பதை கவனத்தில் கொண்டுதான் இன்றைக்கு இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான திட்டமாக நான் பார்க்கிறேன். இந்த இ வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் யாரெல்லாம் இந்த இ வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி மறுசுழற்சிக்கு அனுப்ப முன் வர்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய துறை அதிகாரிகளே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முழு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். அதனால் இதிலையும் நம்ம தமிழ்நாடு முன்னெடுக்கின்ற வகையில் அதனுடைய பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய தொடக்கமாகத்தான் இன்றைக்கு இவர்கள் இந்த இ வேஸ்ட் கலெக்ஷன் டிரைவை இன்றைக்கு வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, சுற்றுச்சூழலை, இயற்கையை பாதுகாக்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய அந்த கடல் அரிப்புகள், அந்த பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு 500 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். பயோசீல்டு என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த பகுதிகளில் மரங்கள் போன்ற கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள். அண்மையில் எண்ணூர் துறைமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த சிபிசிஎல் எண்ணெய் கழிவுகள் ஏற்பட்ட பாதிப்புகளை அந்த துறைமுக பகுதியில் மீட்டெடுக்கின்ற வகையில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணூர் கிரீக் பகுதியை மீட்டெடுக்க 40 கோடி ரூபாயில் திட்டங்களை விரைவில் நிறைவேற்ற இருக்கிறோம், தொடங்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவற்றையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன். இதன் மூலமாக 21% இருக்கிற தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% உயர்த்த வேண்டும். அப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் போன்ற வாயுக்களுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நாம் இன்றைக்கு நிறைய இடங்களில் கடுமையான வறட்சியினால் போராடுகிறோம். மழை பெறுவதற்கு மரங்கள் முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, பல்லுயிர்கள், பறவைகள், அவற்றுக்கு தேவையான உணவுகள் அந்த மரங்கள் மூலமாக கிடைக்கின்றன. ஏன், நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனுக்கே மரங்கள் தான் நமக்கு உதவுகின்றன. ஒரு மனிதன் சராசரியாக தன்னுடைய ஆயுட்காலம் 65லிருந்து 70 வயது என்றால் 53 கோடி ரூபாய்க்கான ஆக்சிஜனை கொடையாக மரங்கள் நமக்கு வழங்குகின்றன. அந்த திட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு இருக்கின்ற இடத்தில் எங்கெல்லாம் மரங்கள் நடவு செய்ய முடியுமோ அதை நடவு செய்யுங்கள். நடவு செய்ய முடியவில்லையா, நமது கல்லூரி பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எல்ஏ சொன்னார், இது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியில், விசுவல் கம்யூனிகேஷனில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய கல்லூரி, மிக சிறப்பான அந்த துறையில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த மரங்கள் வளர்க்குறதை பற்றி வீடியோ போடுங்க, இ கார்பேஜ் கலெக்ஷன் டிரைவை பற்றி வீடியோ போடுங்க, பிளாஸ்டிக்கை பற்றி விழிப்புணர்வு வீடியோ போடுங்க, அதே மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது வீடியோ போடுங்க. எல்லா இடங்கள்லையும் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே நாம் இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து இந்த முக்கியமான மிகச்சிறந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்கின்ற நமது 92.7 பிக் எஃப்எம் அந்த நிறுவனத்திற்கும், பூர்விகா மொபைல்ஸ் கல்லூரி நிர்வாகம் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் மட்டுமல்ல, அனைத்து எஃப்எம்மாக இருக்கட்டும், அனைத்து தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும், அடுத்த கட்ட பயணத்திற்கு, அடுத்த கட்ட இயற்கையை பாதுகாக்கின்ற அந்த முக்கிய பணிக்கு நாம் அத்தனை பேரும் முன்னெடுக்கின்ற வகையில் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டுமென கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.